பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா ஊரியே மொழியில் மொழியில் மலரும் மலரும் உள்வுருவோம் சிவந்த இதழோ இதழோ பவளம் பவளம் சும்பவளம் தேரில் ஊரியே மொழியில் மொழியில் மலரும் மலரும் உள்வுருவோம் எண்ணி வந்தது கண்ணி நின்றது என்னை வேண்டது உள்முகமே கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனு ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டார விட்டறிஞ்சு வந்தேனுங்க நல்ல முன்குடும்பி சீவிக்கிட்டு வந்தேனுங்க ஓட்டார வீட்டு விட்டு வந்தேனுங்க நல்ல முன்குடும்பி சீவிக்கிட்டு வந்தேனுங்க பலபலக்கு உடை இழந்து வந்தேனுங்க நல்ல பக்குவமா கதை சொல்ல வந்தேனுங்க வந்தேனுங்க நல்ல பக்குவமா கதை சொல்ல வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டமாட்டம் ஆடிக்கிட்டு பாட்ட நல்லா பாடிக்கிட்டு மழை கோமாளி வந்தேனுங்க கோமாளி வந்தேனுங்க முன்குடுமி சீவிக்கிட்டு வந்தேனுங்க முன்குடுமி சீவிக்கிட்டு வந்தேனுங்க பலவழக்கு உடை இழந்து வந்தேனுங்க பலவழக்கு உடை வந்தேனுங்க தட்டம் கவட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சே போத்தாஹோ ஏற்கட்டும் நல்ல அருமையான கூட்டம். அதுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்னா சோமப்பா குருவூச்சை. உண்மைக்குமே இதில் என்னையை போல கலைஞரில் வாழ வைக்கக்கூடியது யாருன்னா எங்கள் அண்ணன் சத்யராஜ் சத்தியம் குறிக்கும். உண்மைக்குமே யாருன்னா அவர் எங்கள் அண்ணன் சத்யராஜ் தான் பிரபல நடிகர்களை கொண்டாந்து சோமப்பா குருஜிக்காக நடத்தி அறிமுகப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கி அதை மதுரை தமிழ்நாடு நாடக சங்கமே எடுத்து நடத்துனா ஒரு பெரிய ஒரு கௌரவம். அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வழக்கு சொல்லிக்கொண்டு இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது, நாடகம் என்றால் என்ன, இந்த நாடகத்தை எதற்காக சுவாமிக்காக நடத்துகிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டால், நாடகம் என்பது அரிய கலை. இக்கலையினை அனைவரும் கண்டுகளிக்குமாய் கேட்டுக்கொண்டு எல்லாம் இந்த நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த நாடகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டம் சாவடி போலீஸ் கீழீஸ் எல்லாம் நிறையா இருந்தாங்க. இப்போ பார்த்தா இருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. மேலே ஒரு பகுதி அங்கிட்ட ஒரு பகுதி போயிட்டாங்க. இருந்தாலும் நல்லா ஓரளவுக்கு நம்ம குடும்பத்தார்கள் உட்காந்து பார்க்குறீங்க. ரசிக்கக்கூடிய நாடகம் அபிமன்யு சுந்தரி நாடகம். இந்த அபிமன்யு சுந்தரி நாடகம்ன்றத வந்து எங்கள் நடிகரில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் நாங்களே பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி
அவங்க வளையங்குளத்துக்காக ஒரு முனியராஜ அப்பா நீங்கள் நடத்துவார். அதில் வந்து ஒவ்வொன்றில் கதையேற்று அங்கே நம்ம திருப்பரங்குன்றத்தில் முன்னாடி வந்து எங்கள் முனியராஜப்பா ஒரு பங்கேற்று நடத்தினோம். கிருஷ்ணகுமார் நாங்கள் எல்லோரும் வந்து நடிப்போம். ஆனால் இன்றைக்கி அதை ஒரு கதாபாத்திரமாக கொண்டு வந்து நாடகத்தில் இன்றைய நிலத்தில் வெற்றி பெற நினைக்கக்கூடிய நாடகம் வள்ளி திருமணம், அருச்சந்திரா, சத்தியவான் சாவித்திரி, பவளக்கொடி, பாமா விஜயம். இதில் பாமா விஜயம் கூட நடத்த மாட்டாங்க. ஆனால் இதில் மார்க்கண்டையன்ற ஒரு நாடகத்தை இங்கேருந்தே உயிர்த்து கொண்டு வந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி அபிமன்யு சுந்தர நாடகத்தை பழைய ஆளுக்கு நீங்கள் பார்த்துருந்தாலும் புதிய ஆள்களாக சேர்ந்து எங்கள் அப்பா பாலமுருகன் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டாந்து கதாபாத்திரமாக நிறுத்துகிறோம். அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்லாதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு என்றும் உங்களுடைய நல்லாதரவு தரவுகளை கேட்டுக்கொண்டு நாடகத்தை இந்தியத்து பொங்குகிறோம். அதனாலே நல்லதொரு முறை நாடகத்தை பார்த்து கொண்டு எங்களுக்கு நல்லாசை தரமாய் கேட்டுக்கொண்டு அந்த சிவரஞ்சனி ராகத்திலே நன்றி வச்சு கருவாச்சி ஏ கருவாச்சி அபிமன்யு சுந்தர நாடகத்தில் இன்று இங்கு உருவாச்சு. நாடகத்தை பார்த்து புட்டு அண்ணாச்சி உங்க கருத்துக்களை சொல்ல வேண்டும் அண்ணாச்சி. உருவாச்சு 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 உருவாச்சு. நாட்டுக்கு நல்லது சொல்லும் வார்த்தைகள் உருவாச்சு. நன்மை தீமை நடப்பதுமே உருவாச்சு. நாட்டுக்கு நல்லது மெய் சொன்ன கருத்து உருவாச்சு. நல்லதுமே உருவாக உருவாச்சு. ஏட்டில் சிறந்த கதை உருவாச்சு. ஏட்டில் சிறந்த கதை உருவாச்சு. ஏற்ற தாழ்வு இல்லாத நிலைமை எங்கே உருவாச்சு. உருவாச்சு உருவாச்சு நல்ல கதை என்றுதானே உருவாச்சு. உருவாச்சு உருவாச்சு. பாட்டு மருந்தும் மண்புழி நாடகமும் நாட்டுக்கு நல்ல சொல்லும் காரணத்தால் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் ஈசானிய பருவமாக விளங்கும் திருமலர் குடை பூசண்டர்மலை அடிவாரத்து அமைந்துள்ள அருள்மிகு சோமப்ப சுவாமிகளின் 56ஆம் ஆண்டு குருபூசை விழாவை முன்னிட்டு இன்று தினத்தில் இவரங்க மெடியில் சூட்டுக்கோள் ராமலிங்க விலாசத்தில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் திருப்பரங்குன்றம் திருவுடன்மலை பூசண்டர்மலை சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமியின் விலாசத்தின் 5வது தலைமுறை மேஜிங் டெஸ்டி உயர்வு கானா ஈனா சேனா ராவணா தட்சிணாமூர்த்தி கோன் அவருடைய தலைமையிலும் திருப்பரங்குன்றம் உயர்வு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவருடைய முன்னிலையிலும் மதுரை தமிழ்நாடு நாடோடி சங்க மாயாண்டி சாமி குழு நண்பர்களுக்குள்ளே நடத்தக்கூடிய ஸ்ரீ வீர அபிமன்யு நாடகம் மகிழ்ச்சியாக நடைபெறும். இது நடிக்க இருக்கக்கூடிய நடிகை சீமானியில் எட்டுத்திக்கும் வெற்றி பெறக்கூடிய நடிப்பு செய்வேன் பாட்டுக்கோர பவன் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடோடி சங்கத்தின் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையப்பா திருநெல்வேலியை சார்ந்த நமது எங்களது மதுரை தமிழ்நாடு நாடோடி சங்கத்தில் பொருளாதார மைய அன்பு அப்பா DM பாலமுருகன் அவர்கள் கிருஷ்ணனாகவும் நடிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இன்னிசை கோயில் இசைக்கான மயில் என்று அழைக்கக்கூடிய திண்டுக்கல் மாநகர் போட்டக்கூடிய IBG அவர்கள் சுந்தரையாக நடிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இவரங்க மேடையில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி மதுரையை சார்ந்த
கலைச்செல்வி அவர்கள் ருக்குமணியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். சிம்ம கருளன் சீரிப்பாய் மொழி மதிப்பிற்கு மொழியாக கூறிய அருமை சகோதரர் நமது கரடிபட்டியை சேர்ந்த மாரியப்பன் அவர்கள் அபிமன்யாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் ஊராகிய மதிப்பிற்கு மொழியாக கூறிய அருமை சகோதரர் நமது புல்வாக்கரையை சேர்ந்த கலைச்செல்வன் அவர்கள் கஜோட் கதிராக காத்துக் கொண்டிருக்கின்றார். இவரங்க மேடையில் உங்கள் வீட்டு பிள்ளை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் அன்பு அண்ணார் திண்டுக்கலை சார்ந்த சேதுராஜன் அவர்கள் துரியோதனன் மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு மியூசிக் திலகம் பின்பாட்டு சக்கரவர்த்தி அன்பு சித்தப்பா எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் முதன்மை செயற்குழு உறுப்பினராகிய திரியரகத்தை சேர்ந்த DM கல்யாணசுந்தரம் அவர்கள் ஹார்மோனியம் அண்ட் பின்பாட்டு அருமையான வாத்தியம். அடுத்து தர்மகர்த்தா மாமா தட்சிணாமூர்த்தி அவர்கள் குடும்பத்தினருக்கு எங்கள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய சார்பாக இந்த பொன்னாடையை பொறுத்துகிறோம். தமிழக அரசால் கலைமாமணி விருது பெற்ற எங்கள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் விஸ்டம் MSP கலைமணி அவர்களுக்கு எங்கள் மாயாண்டி சுவாமி பக்தரின் சார்பாகவும் இந்த பொன்னாடியை பொறுத்துகிறோம். பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய இந்த விழா குழுமைகளுக்கும் சூட்டுப்பூர் ராமலிங்கசாமி சார்பாக நல்லாசியோடு ஆடை அணிவித்த அன்பருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு ஒரிஜினல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஆமாம் இன்னும் டூப்ளிகேட் சங்கம் இருக்குல்ல, எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக ரூபாய் 1001 நாங்கள் நன்கொடையாக வழங்குகிறோம். நன்றி, வணக்கம்.
நாடகத்தை எப்படி ஆரம்பிக்கணும் சொல்லிக்கொண்டால், எல்லோருமே ஒன்னா இருக்கணும், எல்லோருமே ஒன்னா இருக்கணும், எல்லோருமே ஒன்னா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் ஒட்டி வழியணும், கல்லாதவங்க கண்டவங்க போல இருப்பவங்க எல்லாரும் எல்லோருமே ஒன்னா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வெளியணும். பூமிக்கு வந்த நிலவேவா ஓ பின்னின்று எண்ணி பேசாமல் வந்து பொன்வண்ண மேரி சிலையேவா பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா பின்னின்று எண்ணி பேசாமல் வந்த பொன்வண்ண மேரி தலையேவா மலர் கொள்ள வந்த தலைவாவா மனக்குள்ள வந்த இறைவாவா உன்னோடு சேர்த்து தோளோடு கோர்த்து கண்மழுடவள் தலையேவா கோடை காலத்தில் நிழலே நிழலே கொள்ளும் கொள்ளும் அருகில் வா ஆடை கட்டியே ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா கோடை காலத்தில் நிழலே நிழலே கொள்ளும் கொள்ளும் அருகில் வா ஆடை கட்டியே ரதமே ரதமே அருகில் அருகில் நான் வரவா அருகில் வந்தது உருகி நின்றது உறவு தண்டது முதலிரவு ஒருவர் காணவும் இருவராகவும் முன்னில் வந்தது விண்ணிலவு பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா சிக்கச்சி வந்த இதழோ இதழோ பவளம் 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 தேயில் ஊரியே மொழியில் மொழியில் மலரும் மலரும் உள்வுருவோம் சிக்கச்சி வந்த இதழோ இதழோ பவளம் 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 தேரில் ஊரியே மொழியில் மொழியில் மலரும் மலரும் உள்வுருவோம் எண்ணி வந்தது கண்ணி நின்றது என்னை வேண்டது உள்முகமே இந்த பூமியில் இந்த வேளையில் என்றும் காதலர் காவியமே பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா இன்னென்று எண்ணி பேசாமல் வந்த உள்வண்ண மேரி அலையேவா அழுக்குள்ள வந்த தலைவாவா இனம் கொள்ள வந்த இறைவாவா கையோடு சேர்த்து தோளோடு கோர்த்து மூட வந்த கலையேவா சரிச்சு வாங்க எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? ஹலோ, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க நாலு பேர் நல்லா இருந்தா பத்தாது பேர்லாம் நல்லா இருக்காங்களா? வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு வணக்கம். ஏண்டா சூப்பர்ரா. எதை பார்த்து சொல்றீங்க? ஆல்ரவுண்டர் சொல்றேன். நீங்க சொல்லுவீங்க தெரியும் எனக்கு. சரி, எப்ப நீங்க நாலு பேர் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தா பத்தாது எல்லாரும் நல்லா இருக்கணும். போயிருவோமா? சரி சரி, பூரா வந்திருக்கவங்க பூரா குழந்தை, ஒரே ஒரு ஆள் நம்ம இருந்த ஐயா. வச்சுக்கவா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள
கூட பாடுறதுக்கு இனி ஆள் இல்லை. இப்போ உள்ள டான்ஸர் சுதியில பாட மாட்டாங்க, சம்பளம் மாத்திரம் கேட்பாங்க. நம்ம ஆளுகளுக்கு முன்னாடி சொல்லலாம், அதனால தப்பு இல்லை. அவங்களுக்கு தான் நீ கிராக்கி இருக்கட்டும். உங்களை மாதிரி பெரிய ஆளு ஆசீர்வாதம்லாம் பெரிய ஆளுகள் உங்களுக்கு சின்ன பிள்ளை. நான் வயசுல சின்ன ஆளா இருந்தாலும் தொழில் நல்லா அருமையா பண்ணீங்க. ஒரு சரி சரி கூப்பிடுங்க, பப்புனை கூப்பிடுங்க. ஓஹோ இவளல்லோ ராணி, மகாராணி. கண்ணால் காண்பதற்கு கற்சிலை போல இருக்கின்றார். கண்ணால் பேசுவதற்கு பெண் சிலை போல இருக்கின்றார். இவளை பார்த்து கையடிக்காத கவி படிக்காதவன் கலைஞன் ஆவானோ? ஆஹா, கண்ணால் பார்த்து பார்த்து கல்லால் சிலை அடித்து மாவால் அதை பொறித்து இல்லையாது. ஆஹா, என் இதயத்தை கலக்க வந்த இதய ராணியே. இதய ராணியா? இவள் அல்லவோ இதய ராணி, இவள் அல்லவோ இதய ராணி, இதயத்தை கவர்ந்திட்ட அழகுள்ள மேனி, இவள் அல்லவோ இதய ராணி. மனுஷன் தானே இவள் இதயத்தை பார்க்கையில இப்படி என்றாள். வசந்த ராணியா? பேருக்கு வசந்தம் பேசிடும் வாசமுள்ள ரோசா. நீ ஸ்ரீவாட்டும் கிடையாது, நான் ராஜபாட்டும் கிடையாது. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடுவேன் புறாவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடுவேன் புறாவே. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடுவேன் புறாவே. எதை கொடுத்தாலும் ஆடுறிய, இதுக்கு ஆடுக வாப்பா. எதுக்கு? நுப்பு தர்றா மஸ்தானா, நுப்பு தர்றா மஸ்தானா. உனக்கு ஒரு கும்பிடு. உன் குழந்தை ரொம்ப பேசுற, நீ ரொம்ப பேசுற, அளவுக்கு அதிகமா பேசுற. நீ ஓவரா பேசுற. போட்டேமும் பொசிஷன் இல்லாம போயிரும். போட்டே குடுக்குற குடியில குன்ன குடிக்க அண்ணன் காவடி எடுக்கணும். நீ கொடுத்தனா குன்ன காவடிக்கு என்ன, தமிழ்நாட்டுக்கு நான் காவடி அடிப்பேன். காவடி அடிப்பியா? ஆஹா, இவரங்கமேட்டில் டான்ஸாக நடிக்கும் அருமை சின்னமா வசந்தராணி அவர்களுக்கு நமது மாயாண்டி சாமி என் சின்னம்மா வசந்தராணி அவர்களுக்கு நன்றி விளக்கம். உண்மைக்குமே எங்க அப்பாவுக்கு சொல்லி, அதாவது மாலை அனுபவித்து ஏற்கனவே ஒரு ஓட்டம் வந்திருக்கேன் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. விஜயராம் இருந்தாப்புல ராஜபாட்சி. எங்க அப்பாவுக்கு ஜோடியா நடிச்சு எனக்கு மயனுக்கும் ஜோடியா கூட நடிப்பேன். இறைவன் கொடுத்த வராது. நீரோடி வாழலாம், நல்லா வாழலாம். அதுக்கு மாயாண்டியோட அருமையும் மாயாண்டி சாமியோட அருமையும் சோமப்பாவுடைய அருமையும் என்னைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீரோடி வாழணும். நீயும் எங்க அக்கா மீனாக்காவும் இருந்தீங்கன்னா போதும், எங்க சங்கமே நல்லா இருக்கும். அவ்வளவு. ஏப்பா அது சரி. இப்ப நான் வந்திருக்கேன், நான் பாட்டுக்கு ஆடி பாடி வியாபாரம் பண்ணிக்கிறேன். நல்ல இடமா இருக்கு, ஒரு வியாபாரத்தை பார்க்கலாம். என் பொழப்ப கெடுத்து விட்டியா? ஐயா யாருக்க சொன்னா? நீங்க என் கூட சேருங்க, உங்க பொழப்பு. ஓஹோ, ஆமா, நீங்க முன்னுக்கு கொண்டு வந்துடும். இப்படித்தான் சொல்லுவீங்க, ஒருத்தரும் முன்னுக்கு கொண்டு வர மாட்டீங்க. நீங்க என்ன வியாபாரம் நடத்துறீங்க? நான் இறந்த போல வியாபாரம். சீசனுக்கு ஒரு வியாபாரியா? இப்ப என்ன சீசன்? இப்ப என்ன சீசனு? இளநீ சீசனு. உனக்கு எப்படி இல்லையா? நான் என்ன சொல்றேன், என்ன எப்பயுமே ஐஸ் வியாபாரம் பண்ணு. அது ஆம்பளையா செய்யற வேலையா? நான் சொல்றேன் கேளுமா. எந்த காலத்துலயாவது ஐஸ்? எங்கிட்ட குச்சி ஐஸ், உங்ககிட்ட கப் ஐஸ். கப் ஐஸ் ஆளை பாருங்க, மூஞ்சிய பாருங்க, அது எனக்கு கட்டி வராதியா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க கப் ஐஸ்னா லேசு போட்டு கிடையாது. கப் ஐஸ் இருக்கு, பாத்திருக்கேன். கையை விட்டு சாப்பிட முடியாது, கரண்டி விட்டு சாப்பிட முடியாது, நாக்கால நக்கி தான் சாப்பிட முடியும். உனக்கு அனுபவம் பேசுது. நம்ம வீட்டு எப்படி தெரியுமா? எப்படி? குச்சி ஐஸ் கையை விட்டு சாப்பிட முடியாது, நக்கியும் சாப்பிட முடியாது. டம்ளர்ல எடுத்து குடிச்சு நம்ம குச்சியை புடிச்சு சப்பித்தான் சாப்பிட. உனக்கு எனக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன ஒற்றுமை? ஏதோ பிடிச்சி சப்புவாங்க, என்ன பிடிச்சி குடிப்பாங்க, நக்குவாங்க. நான் சொல்ல மாட்டேன்.
நல்லதுலம்மா, எல்லாமே நல்லது. பழனிமலை முருகனுக்கு போறோம்னே, ஆமா. அங்க என்ன கொடுப்பாங்க? பஞ்சாமிர்தம். அதை எப்படி சாப்பிடணும்? நக்கித்தான் சாப்பிடணும். அந்த நக்கி சாப்பிட்டாலும் அவங்களுடைய ஆசை தரும்னா நம்ம ஐச பிடிச்சி சப்பிச்சா சப்படி எல்லா உலகத்திலையும் பயன்படும். நல்லா பேசுறியா? நல்லா பேசுவேன். அதனால உங்களை என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லணும்? ரோசமுள்ள புள்ளவள அம்மா ஓ மேலையா இழுத்து போட்டு என்ன சம்மா? அம்மா நான் சொல்ல. ஆமாம்மா சின்னம்மா. ரோசமுள்ள உள்ளவளே அம்மா ஓ மேலையை இடிச்சு புட்டு நேசம்மா. அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை. ஹலோ ஏண்டா தாயும் மயனுமா மூத்தியா பாரு. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். பழக்க தோசை விட மாட்டீங்க. பழக்க தோசை விடாது. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? ஜெயமகினா ஜெயமகினா கேட்க போகுது. ஜெயமகினா கையா டேயமைனா 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 டேயாலோ. ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே நல்லா ஆறிய பாரு. ரொம்ப சொல்லு போதும். எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகத்தில் முதன்மை செயற்குழு உறுப்பினர் அன்பு தம்பி இளையராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இளையராஜா அன்பு டாக்டர் மாயாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மதுரை தமிழ்நாடு நாடக இசை முதன்மை செயற்குழர் அன்பு தம்பி இளையராஜா அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தப்படுகிறது. அன்பு ஐயா மாயாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணே வாங்க, இது வாங்க. விடுபட்ட நாடக கலைஞர் யாராக இருந்தாலும் மேடைக்கு வாங்க, கோச்சுக்கிறோமே. நாங்கள் ஒவ்வொரு ஆளாக கூப்பிட முடியாது. அன்புனார் கேசவண்ணை அவர்களை சென்னை கேசவன் எங்க அப்பா திருவண்ணாமலையில பார்த்த மாதிரி இருக்கு. 3 பேர் நல்லா பிச்சை எடுத்துட்டு உட்காந்து எங்க அண்ணே மாயாண்டி நன்றி நன்றி. அவரை இன்னைக்கு நேரத்தில் நாங்கள் ட்ரெஸ்ட்டு நாங்கள் சொல்ல முடியாது. இங்கே வாங்க. எங்கள் நண்பர்களுள்ள எப்பயுமே அவர் எங்கள் அண்ணே ஒரு ஆள். அவர் எங்கே போனாலும், நாங்கள் நாடகத்துக்கு போனாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் எப்பயுமே எங்கள் நடிகரில் ஒரு ஆள். உண்மைக்குமே எங்கள் மாமா தெரிவியத்துக்கு அப்புறம் அவர் எங்கள் அவர் ரொம்ப கூப்பிட்டு ரொம்ப இது பண்ணக்கூடிய எங்களுடைய நண்பர். அதனால என்ன ஒன்ன பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோமா? சோமப்பா என்னைக்குமே கொடுக்காத வரத்தை எனக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கொடுத்துருக்காரா? என்றும் 16 காரணம் தெரியுமா? என் தாயை வந்து என் பிள்ளையா
அப்படி மதிச்சு என் கையில் முத்தம் கொடுத்து பிள்ளையா தாளாட்டுவேன். என் தாய் பிறந்தானே என் பொண்டாட்டிக்கு தான் பிள்ளையா பிறக்கணும். ஆனால் என் தாயை இன்னைக்கு என் பொண்டாட்டியா நினைச்சு என் முன்னாடி தொழில் அந்த மாதிரி என் சின்னம்மா உன்னை இப்படிலாம் நான் காத்திருக்கேன். சொல்லு சொல்லு மாட்டா உன் கதையை சொல்லு. எல்லாத்தையும் அவருத்தா. ஆமாத்தா நீ ரொம்ப உண்மைக்கு நல்ல பேர் வாங்க. இந்த மேடையில் எப்பயுமே எங்கள் அக்கா லீலா இருக்குல்ல, அதே எங்கள் தாத்தாவை சந்திச்சு எங்கள் லீலாக்கா வந்து தாத்தாவை சந்திச்சு மீனாக்கா, அதுக்கப்புறம் சந்திச்சு. ஆனால் இன்னைக்கு உனக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு. அந்த ரேவதி ராகத்தில் நான் எப்பயும் சிவரஞ்சனி பாடுவேன். உனக்கா ரேவதி 4:30 வச்சு தூதுமலையரைச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமிங்கூட பேச போற மணிக்கணக்க தோண்டா மணி விளக்க கிளப்பி விட்டு எரிய விட்டு தூண்டி விட்டா சின்னதாயிருக்கும், கிளப்பி விட்டா பெருசாயிருக்கும். அதனால தூதுவளையரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. தோண்டா மணி விளக்க தூண்டி விட்டு எரிய விட்டு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த எந்திரன் சந்திரனும் மாமை வந்த எந்திரத்தை நிற்கணும். அந்த ரம்பையோர் வசையும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். மூட்டாயி மாமனை கட்டி தழுவிக்கள் தொண்டையில தான் நான் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. காத்திருந்தேன் நானே தவமிருந்து உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள நானே தவமிருந்து உன்னை பார்த்துதான் கண்ணே உன்னை பார்த்துதான். அடையித்தன நினப்பு என்னிலிருந்தும் மொட்டி போகலாமோ, 10-16 கட்டளையில ஒத்துக்கொள்ளலாமோ. என் மனசு எங்கிறது ஒரு பொட்டு மச்சு பூமுடிக்கும் நாள் இருக்கு. நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. வேலையில நான் தூங்க போனதில்ல ஒன்னாலதான் வசந்தா ஒன்னாலதான். யார் பேச்ச கேட்டாலும் என் காது கேட்பதன் உன் பேருதான் வசந்தா உன் பேருதான். முத்துரைக்கு மொத்த மங்கலிய முறையிடலாமா, சுத்துரகன்னுல சுத்துரகன்ன சிறையிடலாமா. நான் முதலிட்டா நீ சத்தமிட்டா என் நிலைமை என்னாகும். மாமி கூட பேச போற